சூப்பர் சிங்கர்ல முதல் பரிசு அடிக்கிறனா இல்லையோ பிரியங்கா அடிச்சுன்னு போறது உறுதி. அவர் கண்ண பாரியா, அவர் கலர பாரியா. ஐயோ, அவர் ஸ்டைல பாரியா. டிஜேட்ட நான் சொல்றேன், இந்த படம்லாம் நான் நிறைய தடவை பாத்துக்கிறேன்டா. முதல் நாள்லாம் போய் விசில் அடிச்சு பாத்துக்கிறேன். தயவு செய்து இறங்கி தான் செய்யலாமான்னு கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. இந்த கர்ப்பமான கரடிக்கு இந்த பாட்டை போடாத. உங்க வீட்டுக்கார அபிலாஷ்ட சொல்லுங்க, அடுத்த ராக்கெட் அனுப்பும் போது ஒரு வித்தியாசமான ஜந்துவை நான் அனுப்பியே ஆகணும். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. போகும்போது பாஷா பாய் கைய மூந்து பார்த்துட்டு போ. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏய், ஜெயிக்கிறவங்க இந்த கையில மொத்தம் கொடுக்கணும், தோக்குறவங்க இந்த கையில மொத்தம் கொடுக்கணும். ஆங்கருக்கு சேர்த்து தான் சொல்றேன். ஆங்கர் இல்ல, அது ஆங்கர். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 இது தேவைதானா? ஒரு விளம்பரம். மூஞ்சில துப்பிடுவேன். அந்த மூஞ்ச பார்த்தா காரி துப்புற மாதிரி தான் இருக்கும். ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். காமெடி ரவுண்டுக்காகவே கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு காமெடி பீஸை தான் நான் இறக்க போறேன். ஏய், என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணல. காமெடி பீஸ் யாருன்னு என்னோட அணில இருந்து நான் இறக்க போறது சிவாங்கி. என்னடா பொழுது போயிருச்சு ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு. இன்னும் 3 நிமிஷம் தான். நீ கொண்டு வந்தே மஞ்ச பாக்கி எங்க? நான் எந்த மஞ்ச பாக்கம் கொண்டு வரல. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. என்னடா தெரியாது? வரும்போது கொண்டு வந்த. இல்ல சார், கொண்டு வரல சார். அங்க போய் தேடுங்க. அங்க போங்க. எம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். எடுத்து மூக்குல வச்சுக்கோ. வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். பாஷா நை மூக்குத்தி முருகன் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? யோ, அது ஒரு இமோஷனோட சொல்லியா. ரெடி? பாஷா நைக்கு மூக்குத்தி முருகன். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். 2 பேட்டில் ஜெயிச்சிங்க. இன்னைக்கு எங்க 3ஆவதும் ஜெயிச்சு அதுக்கப்புறம் அந்த ட்ரோஃபியும் வாங்கிட்டு போயிடுவீங்களேன்ற ஒரே காரணத்துக்காக டாப் கியரை போட்டு மேல தூக்குமா? ஒரு பாம் செட்டப் பண்ணி உன் டீமைய காலி பண்ணலாம் நினைச்சேன். காட்டு, பழைய பேட்டரி எல்லாம் ஒன்னா ஒட்டி வச்சு இது ஒரு பாமா. இங்க என்ன நடக்குது? அதுதான் அலாரம் அப்படி அடிக்குதே. அப்புறம் எடுத்து காதுல வச்சு பாக்குற, ஏன் மூக்குள்ள வச்சு பார்க்க வேண்டியதானே? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? நீங்க வந்து உன் ஃப்ரெண்ட்ஸோட வாக்கிங் போனோமா, செட்டில் கார்க்கு விளையாடணுமா, அதுக்கப்புறம் அப்படியே போய் மொனகடையில காப்பியை சாப்பிட்டு வடைய தின்ட்டு வீட்டுக்கு போயிடணும். அவங்க இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. கூட இருக்க பசங்களை எல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சிறப்பாரு. சுத்தி நிக்கிறேன். ஏப்பா உங்க எல்லாம் வீட்டுல தேட மாட்டாங்க? சின்ன பசங்க இப்படி சுத்தி நிக்கிறீங்களே. குழந்தைங்களா வீட்டுக்கு போங்க, அப்பா அம்மா தேட. அதாவது நம்ம மூக்குத்தி முருகன் வந்து பார்த்தா நல்லா பாடுறவர் மட்டும் இல்ல, நல்லா மோப்பம் பிடிக்கக்கூடிய சக்தியும் இருக்குது. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இவன் வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டான் போல. இந்த தம்பி இருக்காரு இல்லையா, ஆமா, அவருக்கு இங்க எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? சாரி, எனக்கு தெரியாது. யாரோ ஒருத்தவங்க வந்து ஆட்டோகிராஃப்லாம் வந்து வாங்கிட்டு போனதா. ஆட்டோகிராஃப் வாங்குனாங்களா? என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே 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 ஓகே. மேடம் வணக்கம். மேடம் உங்க பேருங்க? வணக்கம், என் பேர் நட்சத்திரா. அதான் காதலி நட்சத்திரம் தொங்கிட்டு இருக்கீங்களா?
எந்த ஊர் மேடம் நீங்க? சுவிஸ்ல இருந்து வந்திருக்கேன். சுவிட்சர்லாந்து. ஓ மை காட். நம்ப முடியல பாஸ். இவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குனீங்களாமே? நான் தான் வேண்டினேன். ஆளுக்கு ஒரு ஆட்டோகிராஃப், ஒரு ஆட்டோகிராஃப் தானா? ஒன்றுதான். ஒரு ஆட்டோகிராஃபை ரெண்டு பேரும் எப்படி பிரிச்சுப்பீங்க? நக்கல்யா அவனுக்கு. நாங்க சிஸ்டர்ஸ். ஓ சிஸ்டர். சரி. அவரோட எந்தெந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்க ரொம்ப ரசிச்சு பாத்திருக்கீங்க சொல்லுங்க. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். பேசிக்கலா எங்களுக்கு அவர் பாடுற எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். ஓஹோ. ஓஹோ, கதை இப்படி போகுதா? அது ஏன்டா பொண்ணுங்களை பத்தி பேசினா எல்கேஜி அட்மிஷன் வந்துக்கிற அப்படியே அந்த குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சு உட்காந்துக்கிறேன். நார்மலாவே எப்படி? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? பிரியங்காவை பார்த்தா மட்டும் உன் மூஞ்சி கேவலமாயிடுது. ஏன்னா அவங்க மூஞ்சி கேவலமா இருக்கு. ஏய் சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? It is the passion of the nation in such condition. English is the faster the condition become as complacent. Go to corporation. Go to corporation. Corporation. பண்டிகையை கொண்டாடுங்க. ஓகே, ஹாரி பாட்டருடைய அத்தை கேரக்டருக்கு அன்னைக்கு அவர்கள் செலக்ட் செய்யப்படுகிறார். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர. இவருக்கு வந்து அந்த ஹாரி பாட்டர் தங்கி இருக்கிற இடத்துல ஒரு சர்ச் ஒன்று இருக்கு. வாசல்ல வந்து பலூனு, இந்த நாய் பொம்மை எல்லாம் வைப்பார். சாம்பார் ஆப் எனக்கு. மியூசிக். அமுச்சு விடுமா இவங்களாம். जाओ जल्दी जाओ. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். கால் பண்ணும்போது இங்க கனெக்ஷன் பிஸி ஏதாவது அந்த மாதிரி இருந்தா அங்க சவுதி அரேபியால எல்லாம் இப்படி சொல்லுவோம். ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணுதான். كلمتك لا تتم محاسبة شركة الأعمال فضلا تعكد من الرقم من صحية. Your call. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. எவ்வளவு அரபியில் நல்லா இருக்குது பாரு. இதே தமிழ்நாட்டுல நீங்கள் தொடர்பு கொண்ட நபர் இப்ப வேற ஒரு தொடர்பில் இருக்கிறான்னு சொல்றாங்க. அது முருகனுக்கு சொன்னா 3 பேரோட தொடர்பில் இருக்கிறாங்க. கான்ஃபரன்ஸ் கால். என்னடி இது? என்ன கழுதுகளை செத்து போட்டா? ஓ, குரலி வித்தையா?